கணித்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ரமலான் ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம். நமக்கு பல்வேறு பாடங்களை மிக தெளிவாக அழகாக கற்றுக் கொடுத்தது. சொல்வதாக இருந்தால், எப்பொழுதும் நாம் செயல்படுவதை விட இன்னும் வீரியமாக மார்க்க காரியங்களிலே, இபாதத்துகளின் உள் அம்சங்களான குர்ஆன் ஓதுதல், இரவு தொழுகையை நிறைவேற்றுதல், ஜமாத் தொழுகைக்கு ஓடோடி வருதல் போன்ற காரியங்களிலே நம்மை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ரமலான் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. ஆனால் ரமலானுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு செயல்படக்கூடிய மக்களை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். ரமலானிலே செய்யக்கூடிய இபாதத்துகள் என்பது ரமலானோடு முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். பெருநாள் தொழுது விட்டோமா, பெருநாள் தொழுது விட்டால் அந்த பெருநாள் தொழுகையோடு எல்லா இபாதத்துகளும் முடிந்து விட்டது, எல்லா நல்ல காரியங்களையும் இனி நாம் செய்வதற்கு ஆர்வம் பட வேண்டாம் என்கின்ற மனநிலையிலே சிலர் செயல்படக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் காத்து வாங்கி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்களிலே பெரும்பாலும் மதிய வேலைகள், நுகர் வேலைகளை எல்லாம் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ரமலானிலே ஃபுல்லா இருக்கும். இன்றைக்கு வேலை சூழல் காரணமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் கூட பள்ளிவாசலை நாடி செல்லக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடியவில்லை. அது குறைந்து போயிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரமலானில் செய்யப்பட்ட இபாதத்துகள் எவ்வளவு மகத்துவமான இபாதத்துகள்! ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹ் எப்படி வர்ணிக்கின்றான், அந்த இபாதத்துகளை பற்றி அல் குர்ஆன் எப்படி பேசுகின்றது, அவ்வளவு மகத்துவப்படுத்தி பேசுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தால், ரமலானிலே நீங்கள் நோன்பு வைப்பது, இரவிலே நின்று வணங்குவது, லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குவது, இதெல்லாம் கூடுதல் சிறப்பு, கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. கடைசி 10 நாட்களிலே நாம் வாழ்நாளிலே எப்பொழுதும் அப்படி எழுந்திருக்க மாட்டோம். இரவு 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழுந்து, அல்லது அதிகபட்சமாக ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து இரவு நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத்தை நாம் ஆர்வமாக செய்து வந்தோம். ரமலான் முடிந்த பிறகு இதோ ஜனாசா வீட்டிலே ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அந்த மக்கள் எப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்களோ அதே போன்று உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கின்றோம். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ரமலான் எதுக்கு வந்துச்சு? ரமலானுடைய நோக்கம் என்ன? அதை எப்போதும் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய நோக்கம் என்பது உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்துவதுதான் நோக்கம். ரமலானுக்கு முன்னால பலகீனப்பட்டு போய் இருந்தோம். நீங்கள் உட்பட, நான் உட்பட எல்லோரும் பலகீனப்பட்டு போய் இருந்தோம். அதை பலப்படுத்துவதற்கு வந்தது ரமலான். மறுநாளே, ரமலான்ல இருந்து வெளியே போன மறுநாளே நாம் பலகீனப்பட்டோம் என்றால், இந்த 10 மாதங்கள், இடைப்பட்ட 10 மாதம் இருக்குதே, இதுல எப்படி நாம மாற்றத்தை ஏற்படுத்த போறோம்? வாழ்நாள்ல எப்படி நாம ஈமானோட இருக்க போறோம்? தொழுகையை கடைபிடிக்க முடியுமா? ஃபர்லான தொழுகையை நிறைவேற்ற முடியுமா? இன்னபிற இபாதத்துகளை ஆர்வப்பட்டு செயல்பட முடியுமா என்று கேட்டால் எதையும் செய்ய முடியாது. மேலும் மேலும் பின்தங்கி போய் விடுவோம். பலகீனத்தினுடைய விளைவு, மார்க்கத்திலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பெயரளவுல முஸ்லிமா இருக்கிறான், தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத் கிடையாது, ஹஜ் கிடையாது, மார்க்கத்தினுடைய எந்த இபாதத்தும் கிடையாது. என்ன காரணம்? இந்த இபாதத்தையும் நோக்கத்தை புரிந்து செயல்படாததுதான் அடிப்படை காரணம். அப்ப இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்த ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானை எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் எத்தகையது தெரியுமா? அதுலதான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதன், நேர்வழி காட்டக்கூடியது, லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அருள்மறை இறக்கப்பட்ட மாதம். இறையச்சமுடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இறையச்சம் இல்லாதவர்கள், ரமலானுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இறையச்சம் இல்லாதவர்கள். ரமலானுடைய கான்செப்ட் என்ன? தக்வாவை உள்ளத்துல ஏற்படுத்துறது தான். தக்வாவை தக்வா ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம என்ன செய்யல? ரமலானை புரிந்து நோன்பு வைக்கல. எல்லாரும் நோன்பு வைக்கிறார்கள், நானும் நோன்பு வைக்கிறேன். சடங்கு சம்பிரதாயத்திற்காக நோன்பு வைக்கக்கூடிய கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த கோஷ்டியில நம்ம நோன்பு வச்சிருந்தோம்னா தொழுகை எல்லாம் நமக்கு ஒரு பெரும்பொருட்டாக தெரியாது, இபாதத்துகள் பெரும்பொருட்டாக தெரியாது. பள்ளி வாசல்கள் தொடர்ந்து காத்து வாங்கி கொண்டுதான் இருக்கும். அதுல இபாதத்துக்காக மக்களை அழைத்தாலும் சரி, எவ்வளவு தலைகீழ நின்று செஞ்சு உருண்டாலும் சரி, அவர்கள் தொழுகைக்காக ஒருபோதும் வரமாட்டார்கள். எந்த இபாதத்தையும், ரமலானில் செய்த எந்த இபாதத்தையும் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த தலைப்பினுடைய நோக்கம் ரமலான் நமக்கு ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்வோட நம்மளை என்ன செய்தோம்? கனெக்ட் பண்றோம். ஒரு சார்ஜ் ஆகுது, நம்ம ஈமான் சார்ஜ் ஆகுது. நம்மளுடைய உள்ளம் என்ன செய்து அல்லாஹ்வோட ஈடுபட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது.
ஒவ்வொரு தொழுகையும் அதை ஏற்படுத்துது. தொழுகைக்குரிய ஜும்மாவுடைய தொழுகைக்குரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. ஒரு வாரம் முன்னே ஒரு வாரம் பின்ன பாவம் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. ரமலானை பற்றி சொல்லும் பொழுது கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஈமான்ல நமக்கு ஒரு சார்ச்சை ஏற்படுத்தக்கூடியதுதான் தொழுகைகள், இபாதத்துகள். அதிலும் முக்கியமான இபாதத் என்பது இந்த ரமலானுடைய நோன்பு காலகட்டங்கள். இது ஈமான்ல சார்ச்சை ஏற்படுத்தி இருக்கணும். ஏற்படுத்தாதவர்களுடைய நிலை இன்னைக்கு அவல நிலை, மோசமான நிலை. நாம் முஸ்லிமாக இருந்து கொண்டு வெட்கி தரக்கூடிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு வைத்து விட்டு ரமலானுக்கு பிறகு பாவத்தில் மீளக்கூடிய சூழல், ரமலானுக்கு பிறகு இபாதத்தில் இருந்து வெளியேறக்கூடிய சூழல். என்ன நினைக்கிறாங்க? ரமலானோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ரமலானோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ரமலான் எதுக்குப்பா வந்துச்சு? ரமலான் என்னைய இன்னும் பூஸ்ட் ஆக்குறதுக்கு, மார்க்க காரியங்களில் இபாதத்துகளில் இன்னும் சொல்வதாக இருந்தால் தொழுகைகளிலே என்னை இன்னும் ஆர்வப்படுத்திக் கொள்வதற்கு. அது ரமலான்ல மட்டும் செய்யக்கூடியதா? ரமலானுக்கு பின்னால கிடையாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இகாமத் சொல்லப்பட்டால் பள்ளிவாசலில் இருப்பார்கள். தன்னுடைய எல்லா காலகட்டங்களிலும் ஜமாஅத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சில விதிவிலக்கையும் அனுமதிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் ஜமாஅத் தொழுகையில் இருந்து தவிர்த்து தொழுவதற்கு. ஆனால் எல்லா காலகட்டங்களும் கிடையாது. எல்லா காலகட்டங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது என்ன? ஜமாஅத்து தொழுகையில் தான் தொழுதார்கள். ஜமாஅத்து தொழுகையிலே தொழுவதற்கு கொடுத்த முக்கியத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? கடைசி காலகட்டம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டம். இன்னும் சில நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்கின்ற அந்த முன்னறிவிப்பு அந்த மக்களுடைய மனதிலே படக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழலில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நாட்கள் 3 நாட்களிலே மௌத்தாகி விடுவோம் என்கின்ற சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பலவந்தமாக அல்ல, விருப்பப்பட்டு பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறார்கள். 2 நபித்தோழர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் தங்களுடைய தோள்களிலே அல்லாஹ்வுடைய கரங்களை தூக்கி சுமந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜமாஅத்து தொழுகைக்கு அழைத்து சென்றார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எதற்கு? ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்கா? ரமலான்ல கூடுதல் முக்கியத்துவம். ரமலான் அல்லாத நாட்களிலும் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயும் குறைக்கல. ரமலானுடைய நாட்களிலே செய்யக்கூடிய இபாதத்துகள் நம்மள்ட்ட குறைஞ்சு போயிருச்ச. ரமலான்ல எடுத்து குர்ஆனை ஓதினோம். எப்படி ஓதினோம் குர்ஆனை? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு. இது அதிகபட்சமா சிலர் பலகீனப்பட்டு போயிருந்ததனுடைய விளைவு. ஒரு நாளைக்கு ஒரு கால் ஜுஸு, ஒரு அரை ஜுஸு, என்ன முடியுமோ அதை குர்ஆனை ஓதினார்கள். ரமலானுக்கு பிறகு பூட்டி வச்சது இன்னைக்கும் வீட்டில் அலமாரிக்கு மேல அப்படியே இருக்குது. நீங்க போய் தொட்டு பாருங்க, தூசி படிந்து இருக்கும். அதை துடைத்து விட்டு இன்றையிலிருந்து அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பியுங்கள். அல் குர்ஆன் என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான இறைமறை, நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான இறைமறை. அந்த குர்ஆன் இன்றைக்கு பூட்டப்பட்டு இருக்கிறது. குர்ஆன் வீட்டிலே பூட்டப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. இபாதத்துகள் ஒவ்வொன்றும் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மீட்டு எடுத்து என்ன செய்யணும்? நமக்கு ரமலான் அல்லாஹ் கொடுத்ததினுடைய நோக்கமே ரமலானுக்கு பிறகு நாம 11 மாதங்கள் சீராக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானில் என்னென்ன இபாதத்துகளை செய்தார்களோ அது எல்லாமே என்ன செஞ்சாங்க? ரமலானுக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இரவு தொழுகைய ரமலான்ல மட்டும் தொழுதாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் ரமலானில் மட்டும் தொழுதார்களா? கிடையவே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத நாட்களிலும் சரி 8+3 மொத்தம் 11 ரக்காத்துகளை இரவிலே நின்று வணங்குவார்கள். அது மிக நீளமானதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் வீங்கக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமாக அந்த தொழுகை அமைந்திருக்கும் என்பதை நாம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ரமலானுடைய நோக்கத்தை புரிந்து அந்த ரமலான் எதற்காக நம்ம இடத்திலே வந்தது, எதற்கு போச்சு, இது சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இஸ்லாம் என்பது பிற மத மக்கள் விரதம் இருப்பது போன்று, அது ஒரு ஃபாஸ்டிங் போன்று ஒரு விரதம் கிடையாது. அது முழுக்க முற்றிலும் மாறுபட்டது. அது உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்தும், செயல்பாடுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும், இபாதத்துகளிலே ஆர்வத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அது மறுமைக்கான நம்முடைய பாதையிலே ஒரு அழகான ஒளிவிளக்காக நம் இடத்திலே வந்து சென்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்து நாம் இருப்போமான்னு தெரியாது. தெரியுமா நமக்கு? அடுத்த ரமலானிலே நான் இருப்பேனா? கேட்கக்கூடிய நீங்க இருப்பீங்களா? நமக்கு தெரியாது. எத்தனையோ சகோதரர்கள் கடந்த ரமலானில் இருந்தார்கள், ரமலானுக்கு பிறகு இருந்தார்கள். ஆனால் இந்த ரமலானில் அவங்க ஆளை காணோம். அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி கொண்டான், அவர்களுடைய ரூஹை கைப்பற்றி கொண்டான். இபாதத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, நம்ம எவ்வளவு பயான் பேசினாலும் சரி,
இன்றைக்கு சில மக்கள் இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு காது கொடுத்து கேட்டாலும் ஜடங்களை போன்று இருக்கிறார்களே, அதே போன்ற ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. போயிட்டாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க. அந்த சூழல் நமக்கு எப்ப நாள் வரும்? நாம் மவுத் என்பது, மரணம் என்பது வயது வரம்பெல்லாம் கிடையாது, எப்பனாலும் ஏற்படும். அதுக்கு முன்னால நம்ம முந்திரணும். அல்லாஹ் ஒரு பயிற்சியை கொடுத்தான், ஒரு பிராக்டிஸ் ரமலானை கொண்டு கொடுத்தான், நமக்கு பஞ்சுவாலிட்டியை கற்றுக் கொடுத்தான். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான வேலையை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சஹரை நீங்கள் பிற்படுத்துகிற காலம் எல்லாம் நன்மையில இருப்பீங்க, இஃப்தாரை முற்படுத்துற காலம் எல்லாம், அதுல என்ன அர்த்தம்? டைம் ஆனவொன்னு முடிச்சிடணும், டைம் ஆனவொன்னு நோன்பு திறந்துடணும். அப்ப இதை சொல்லி தராங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதை செய்கின்ற காலம் எல்லாம் நீங்கள் நன்மையில் இருப்பீர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கரெக்டான நேரத்தில் அந்தந்த காரியங்களை செய்து விடுங்கள். குர்ஆன் ஓதுவது, இரவு தொழுகையை நிறைவேற்றுவது, இபாதத்துகளை செய்வது, ஜமாஅத்து தொழுகையை நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத்தோடு ஓடோடி சென்று அதை நிறைவேற்றுவது என்று நம்முடைய இபாதத்துகளை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பஞ்சுவாலிட்டியை இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப இவ்வளவு செயல்களை கற்றுக் கொடுத்து இந்த ரமலான் மறந்துட்டு நாம் இந்த இபாதத்துகளை மறந்துட்டு மற்ற மக்களை போன்று, பிற மத மக்களை போன்று சடங்கு சமுதாயம் அவங்க தான் என்ன செய்வாங்க? அவங்களுடைய மார்க்க காரியங்கள் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா உடனே மது அருந்துவார்கள். உடனே என்ன செய்வாங்க? மது அருந்துவாங்க, புகைப்பிடிப்பாங்க. முஸ்லிம் சமுதாய மக்களும் அந்த நிலையில இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. பள்ளிவாசல்கள் எல்லாம் போய் பாருங்க, சொல்லவா வேணும்? ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஜும்மாவுடைய நாளை தவிர்த்து மற்ற நாட்களிலே ஃபஜ்ர், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லா நாட்களிலும் எப்படி பிரபலித்துக் கொண்டிருந்ததோ அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு சஃப்புக்கு போயிடுச்சு. பள்ளிவாசல் நிரம்பி வரும்பிச்சு. ரமலானுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலுடைய நிலை என்பது முற்றிலும் மாறுபட்டு, எல்லாம் செத்து போயிட்டாங்களா, மௌத்தாயிட்டாங்களா? அவ்வளவு பேரும் கிடையாது. அந்த தெருக்களில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்ல மாணவர்கள் வந்தார்களா பள்ளிவாசலிலே தொழுவதற்கு? கிடையவே கிடையாது. நாம் தான் பள்ளிவாசலிலே தொழுதோம். ரமலானுக்கு பிறகு என்ன ஏற்பட்டுச்சு? ரமலானோட முடிஞ்சிருச்சா? பெருநாளோட முடிஞ்சிருச்சா? கிடையவே கிடையாது. ரமலானுக்கு பிறகு அந்த இபாதத் தொடர வேண்டும் என்பதுதான் மார்க்கம் வழிகாட்டக்கூடிய மிக 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 முக்கியமான அம்சம் என்பதை உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய பள்ளிவாசலை நாம் நம்முடைய வருகை என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். வானவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நாம வர்றோமா வரலையாங்கிறத என்ன செய்வான்? ரமலானுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமான் என்பது அது இந்த ரமலானின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஓதுங்க. நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் எல்லாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். எவ்வளவோ நேரங்களை செல்போன்களிலும் நண்பர்களிடத்தில் கதை பேசியும் அல்லது வீணான காரியங்களில் ஈடுபட்டும் எவ்வளவோ நேரங்களை வீணடிக்கிறோம். அதுவும் இன்றைய காலகட்டம் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. நல்ல ஒரு தேர்தல் வரப்போகுது, அரசியல் சூழலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தினசரி உட்கார்ந்து. இதெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நேரம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க ஆர்வம் காட்டுறதுனால உலக அரசியல்ல உலக தலைவர் ஆக போறோமா? ஒரு காலத்திலையும் அப்படி நடக்க போறது இல்ல. நீ ஆர்வம் காட்டுறதுனால தப்பு கிடையாது. அதிலேயே முழுக்க நேரத்தை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி செல்போனிலே நாடகங்களையும் சீரியல்களையும் அல்லது இன்ன காட்சிகளையும் பார்ப்பது தவறோ, அதே போன்று என்னுடைய நேரத்தை முழுக்க அரசியல் நிகழ்வுகளை காண்பதுதான் என்னுடைய நேரம் என்று அதிலேயே பயன்படுத்துவதும் தவறுதான். அதற்குன்னு ஒரு சில நேரங்கள் இருக்குது. செய்திகளை பார்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல, அதை தாண்டி போகும்போது என்ன ஆகும்? அது குற்றமாக மாறிவிடும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுவதற்கு அதிகமான நேரங்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக அல் குர்ஆனை ஓதுவதற்கு நம்முடைய நேரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அந்த இபாதத்துகள், ரமலானிலே கொடுக்கப்பட்ட இபாதத்துகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நிலை, அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இபாதத்துகளிலே பின்தங்கி ஒரு காலத்துல முஸ்லிம்கள் என்றால் தற்கொலை செய்ய மாட்டார்கள் என்கின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப சமீபத்துல ஒரு 10 நாட்கள்ல டக்குன்னு ஒரு 7-8 தற்கொலைகள் ஏன் நிகழ்ந்துச்சு? மக்களிடத்திலே ஏற்பட்ட அந்த பலகீனம் ஒரு காரணம், மக்களிடத்திலே ஏற்பட்ட வறுமை ஒரு காரணம். ஆனால் நாம் நாளுக்கு நாள் பின்தங்கினால் இந்த நிலைக்கு தான் போவோம். மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவோம். மார்க்கத்திலிருந்து என்ன செய்வோம்? பெரும்பாவங்களை இலகுவாக செய்ய ஆரம்பிப்போம். நாளுக்கு நாள் ஒருத்தர் ஈஸியா போய் வட்டி வாங்குறான்னா காரணம் என்ன? மார்க்கத்தினுடைய அல்லாஹ் ஒரு பிடிமானத்தை கொடுக்கிறான். ரமலான் வச்சுக்கோ, இதுல இபாதத்துகளை செய்யும் கொடுக்கிறான். அதை பயன்படுத்தாம அந்த மாதத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நாம பின்தங்குறோமே, இதனுடைய விளைவு என்ன செய்யறோம்? நாளுக்கு நாள் என்ன செய்யறோம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போறோம், தற்கொலையில போய் விழுறோம். நேற்றைய தினம் ஒரு தற்கொலை நடந்துச்சு. நேற்றைய தினம் ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொன்று தற்கொலை செய்து கொண்டால், இவளுடைய கணவர் 1 வருடத்துக்கு முன்னால தற்கொலை செய்கிறாரு.
அவரும் எதுக்கு தற்கொலை செய்து கொண்டார்? இவங்க என்ன பிரச்சனையில தற்கொலை செஞ்சாங்களோ அதே தற்கொலை தான். மொத்த குடும்பமே தற்கொலை. ரமலானுக்கு முன்னால இது கடன் தொல்லையால தற்கொலை, கடன் தொல்லையால தற்கொலை. ரமலானுக்கு முன்னால நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் போன ஒரு 10 நாட்களுக்கு முன்னால், இன்றைய தினத்திலிருந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னால உடன்குடியா அது பக்கத்துல குடும்பமே காரோட தங்களை தற்கொலை செய்து கொண்டது. அப்ப நன்மைகளை செஞ்சுட்டே போய் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப நாம மார்க்கத்திலே பிடிமானத்தோடு இல்லை என்று சொன்னால் இந்த நிலையெல்லாம் ஏற்படும். ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? யாருக்கு இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை? யோசித்து பாருங்கள். உலகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து காட்டுங்க. உலகத்துல பிரச்சனை இல்லாத, வயது வித்தியாசம் இருக்கும், சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் பிரச்சனை இருக்கும். சின்னவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேற. அவனுக்கு புக்கு வாங்கி கொடுக்கலன்னு பிரச்சனை இருக்கும், கார் வாங்கி கொடுக்கலன்னு பிரச்சனை இருக்கும், விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கலன்னு கவலை இருக்கும். பெரியவருக்கு அவருக்கு அதை விட பெரிய பெரிய கவலை இருக்கும். மௌத்தா போறவருக்கு ஒரு கவலை இருக்கணும், என் பிள்ளைக்கு அதை செய்யலையே இதை செய்யலையே, என் பிள்ளைகளை திருமணம் முடித்து வைக்கவில்லை என்கின்ற கவலை இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை கவலை இருக்கத்தான் செய்யும். நபிமார்களுக்கு ஏற்பட்டது இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையின் காரணமா கண் பார்வையை போயிருச்சு. அவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன? யூசுப் நபியை தொலைத்து விட்டதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தொலைச்சு விட்டது கவலை. குர்ஆன் சொல்லுது, அழுது அழுது அவருடைய பார்வையை இழந்து விட்டார். எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தற்கொலை தீர்வா? அல்லாஹ் அதற்காக இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறானா? ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு கவலை ஏற்பட்டது, உடனே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, வட்டியில போய் விழுந்துடலாமா? அதான் தீர்வா? வேற வழியே கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றிற்கும் வாசலை திறந்து கொடுக்கிறான். எல்லா காரியங்களுக்கும் சடாக நம்ம போய் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு மார்க்கத்துல எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது என்கின்ற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வை இஸ்லாம் சொல்லி தருகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வை இஸ்லாம் சொல்லி தருகிறது. எல்லா மனிதர்களிடத்திலும் பிரச்சனை இருக்கும் பொழுது ஆளாளுக்கு இந்த முடிவு எடுத்தா என்ன ஆகிறது? இது மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன தெரியுமா? 2 குடும்பமும் முஸ்லீம் குடும்பம் என்பதுதான். தற்கொலை செஞ்சு இறந்து போனாங்களே, 2 குடும்பம் முஸ்லீம் குடும்பம். அப்ப இந்த சமூகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு அல் குர்ஆன்ல கேள்வி எழுப்புறான். குழந்தைகளை கொள்றீங்களா? எதற்காக அது கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படும். பெண் குழந்தைகளை பத்தி அல் குர்ஆன் பேசும் பொழுது மறுமை நாளில் அது எழுப்பப்பட்டவுடன், அதனுடைய உயிர் அதற்கு அந்த உடலோடு சேர்க்கப்பட்டவுடன் அல்லாஹ் விசாரிப்பானா? என்ன விசாரிப்பானா? எதற்காக அது கொல்லப்பட்டது என்று. இவர்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொலையும் செய்துவிட்டு தற்கொலையும் செய்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகளையும் கொள்கிறார்கள், தங்களையும் கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. நாளுக்கு நாள் பள்ளிவாசல் காலியாய் போயிருக்கிறது ஒரு வேதனை. இந்த மாதிரி நிகழ்வுகள் மேலும் மேலும் நமக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. இதை பேசி பிரயோஜனம் இல்லை. உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மார்க்கம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் இந்த ரமலானை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ரமலான் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி தந்திருக்குது. உங்களால முடியாதது என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும் என்கின்ற சூழலை ரமலான் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த செய்திகளை 2வது உரையிலே காண்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், என்னால மீண்டு வர முடியாது. ஒரு வட்டியிலிருந்து ஒருத்தர் மீண்டு வரணும்னு வைங்க, அவர் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, ஒருபோதும் மீண்டு வர முடியாது. அல்லது ஒரு புகைப்பழக்கத்திலிருந்து, மதுவிலிருந்து, ஒரு பெண்ணிடம் இருந்து ஒருத்தர் மீண்டு வரணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னால நான் உள்ள போயிட்டேன், கடைசி எட்ஜ் வரைக்கும் போயிட்டேன், இனிமே அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியாது. நான் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் மது குடிக்காமல் இருக்க முடியாது, ஒரு நாளைக்கு 10-15 தடவை புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது என்கின்ற அந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால் மீண்டு வர முடியாது என்று பொதுவாக இயல்பாக சமூகத்திலே பேசக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதெல்லாம் முடியும் என்று மார்க்கம் சொல்லித் தரக்கூடியதுதான் இந்த ரமலான் மாசம். ரமலான் என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, அதை நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. உன்னால எல்லாமே முடியும். இரவுல தூங்கிட்டு இருக்கியா, திடீர்னு எந்திரிச்சு தொட முடியுமான்னு கேட்டா முடியும். 2 மணிக்கு உன்னால எந்திரிக்க முடியும், 3 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி கிடக்க முடியுமா? உன்னால முடியும். மார்க்கம் சொல்லி தருது, ரமலான் சொல்லி தருது. காலையில 4 மணிக்கு சாப்பிட முடியுமா? முடியும். மாலையில 6 மணிக்கு சாப்பிட முடியுமா? முடியும். பகல் ஃபுல்லா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? உன்னால முடியும். எல்லாம் முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டி இருக்கிறது ரமலான். பல செய்திகளை நமக்கு சொல்லி தந்தாலும் இந்த முடியும் என்கின்ற அந்த சாத்தியப்படுத்தி காட்டுவது எதுக்கு தெரியுமா? பாவத்தை நம்மளால விட முடியும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் குறையோடி போய் கிடக்கும்.
அது எப்படி சொல்றதுன்னா, அட்டை பூச்சி மாதிரி எடுத்தாலும் நம்முடைய உடம்புல ஒட்டிருச்சுன்னு வைங்க, எடுத்தாலும் அது காயம், விட்டுட்டாலும் நம்மளை கதையை முடிச்சிடும், எடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாவம் நம்முடைய உடம்போடு, உள்ளத்தோடு, நம்முடைய செயல்பாடுகளோடு ஒட்டி இருக்கிறது ஒரு பாவம். அது எல்லா மக்களிடத்திலும் ஏதோ ஒரு பாவம் இருக்குது. அதை எடுத்து வெளியே தூக்கி போடணும். அந்த பாவத்தை தூக்கி வீசணும். அது வட்டியா இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது இன்னவிர பாவங்களாக இருக்கலாம், அல்லது சினிமாக்களை காண்பதாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பாவம் என்னங்கிறது உங்களை தாண்டி வேற யாருக்கும் தெரியாது. அது நீங்க தான் என்ன செய்யணும், அது வெளியே எடுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ரமலான் கற்றுக் கொடுத்துச்சு. உங்களால முடியும், உங்களால பாவத்துல இருந்து வெளியே வர முடியும் என்கின்ற அந்த ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் விட்டு சென்ற பாடங்களை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்டு நாம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில், நம்ம வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களாக இருக்கலாம், பாங்கு சொல்லப்பட்டு விட்டதா, பள்ளிவாசலை நோக்கி விரைய வேண்டும். பள்ளிவாசலை நோக்கி விரைய வேண்டும். தொழுகாதவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே தொழுகைதான் வித்தியாசம். தொப்பி, தாடி, ஜுப்பாலாம் வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம்? தொழுகைதான் வித்தியாசம். முஸ்லிம் தொழுவான், ஒரு காஃபிர் தொழமாட்டான். நாம் காஃபிரா முஸ்லிமா அப்படிங்கிறத நாம தான் டிக்ளேர் பண்ணணும், முடிவு பண்ணணும். என்ன செய்யறது? தொழுகையை சரியான நேரத்தில், ஜமாத்துக்கு பாங்கு சொல்லப்பட்டால், இகாமத் சொல்லப்பட்டால் பள்ளிவாசல்ல நம்மளுடைய வருகையை பதிவு செய்யணும். யார் பார்க்கிறா பார்க்கல, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்க்கிறான். நான் பெரிய பொறுப்புல உள்ளவன், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு அப்பாவி, யாரா இருந்தா என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டு இருக்கிறான். தக்வாவுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய இபாதத்துகளை சீர் செய்து நம்முடைய இன்னபிற காரியங்களிலே மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. அதிகமாக மார்க்க தொடர்பிலே நம்ம இணைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும். இன்றைய நவீன காலங்களில் ஒவ்வொன்றும் நம்மளை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அரசியல் இழுத்துட்டு போகும், ஒரு பக்கம் வியாபாரம் இழுத்துட்டு போகும், ஒரு பக்கம் குடும்பம் இழுத்துட்டு போகும். இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும். மறுமையை நம்ம மௌத்தாகிற வரைக்கும் நடக்க போகுது. ஆனால் மார்க்கம் தான் என்னை இழுத்துட்டு போகணும். ஒரு மூமினை எது அதிகமா இழுத்துட்டு போகணும்? இதெல்லாம் விட, குடும்பத்தை விட, வியாபாரத்தை விட, இன்றைய தீவிர விஷயங்களை விட என்னை ஒரு மூமினை எந்த காரியம் அதிகமாக இழுத்து செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு சார்ந்த காரியங்கள் தான் அதிகமாக இழுத்து செல்ல வேண்டும். அந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்வது நம் மீது கட்டாயம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.